செலினா, தற்பொழுது 2 நாள்கள் மட்டுமே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என்று சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். அதில் முதல் நாளில் மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு எதிராக பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகின்ற 9ஆம் தேதி தொடங்கியிருக்கிறது. 9, 10 ஆகிய 2 நாட்கள் நடைபெறும் என்று தற்பொழுது அலுவல் ஆய்வு கூட்டத்தில் அனைத்து கட்சியின் சார்பாக ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டிருப்பதாக சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். அதே போல முதல் நாளிலேயே சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியதும் இரங்கல் கூட்டம், அதே போல இரங்கல் தீர்மானம், இரங்கல் குறிப்புகள் என்பது வாசிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து கூடுதல் செலவினத்திற்கான மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அரசினர் தனி தீர்மானமாக மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஐசிங் லிமிடெட் நிறுவனத்தின் சார்பாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய டங்ஸ்டன் சுரங்க அமைக்கக்கூடிய உரிமையை உடனடியாக ரத்து செய்திடவும், சம்பந்தப்பட்ட மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும் மத்திய அரசை கண்டித்து அரசினர் தனி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் இது தீர்மானமாக அன்றே நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்படும் என்றும் தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். 2 நாட்களுமே கேள்வி நேரம் என்பது நடைபெறும் என்றும் 2 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முக்கிய தீர்மானமாக அரசினர் தனி தீர்மானமாக அந்த டங்ஸ்டன் சுரங்க பாதைக்கான ஏலம் எடுக்கக்கூடிய அந்த இதனை ரத்து செய்ய வேண்டும் என்று அன்றே தீர்மானம் என்பது நிறைவேற்றப்படும் என்றும் தற்பொழுது சபாநாயகர் அப்பாவு தெரிவித்திருக்கிறார். செலினா, தகவலுக்கு நன்றி.